வணக்கம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நன்றாக உழைத்துவிட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை உழைத்து அந்த சம்பளத்தில் ஒரு தொகையை இபிஎஃப் நிறுவனத்துக்கு பங்களிப்பு கொடுத்துவிட்டு அவர்கள் தரும் சொற்பத்தொகை அற்பத்தொகையை மட்டுமே 1000 அப்படின்னு சொல்லிட்டு 3500 வரைக்கும் தான் நம்மெல்லாம் வாங்குகிறோம். பட் இது சம்மந்தமாக நிறைய போலிகள் யூடியூப்பில் போட்டுருக்காங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் நேற்றுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி இபிஎஃப் தொகையை உயர்த்திருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு மோடிக்கு பயங்கரமான புகழாரம் சூட்டியிருப்பார்கள். அதெல்லாம் விட்டுட்டு 7500 ப்ளஸ் டிஏ சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் என்னென்னமோ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் போட்டுட்ருக்காங்க. அதோடய விளக்கம் என்னென்ன தெரியல. அதை சில பேர் போட்டு யூடியூப்பில் போட்டு மேலும் மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் இந்த ஓய்வு பெற்றவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது சம்பந்தமாக அனைவரும் மீடியாவில் போயிட்டு பேசணும். இந்த மாதிரி நாங்கள் குறைஞ்ச தொகை வாங்குகிறோம், இதை மத்திய அரசாங்கம் உடனடியாக தீர்வு காண வேணும், ஆய்வுகள் செய்து எங்கள் பணம் தான் உள்ளே இருக்குது, அது கோடிக்கணக்கில் இருக்குது, அதை என்ன பண்ணுறீங்க, அதற்கான வட்டி விதமாச்சும் வட்டி கொடுங்க எங்களுக்கு, எங்கள் தொகையை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை நிர்ணயிப்பதற்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க, அதனால் அந்த தொகையை எங்களுக்கு வட்டி போட்டு கொடுங்க. எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அந்த தொகையெல்லாம் என்னாச்சு, அந்த தொகையெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், சரிங்களா? அந்த தொகையை பங்கிட்டாச்சும் கொடுங்க. அது வராக்கடன் மாதிரி தானே அது. திரும்ப நீங்கள் கொடுக்க முடியாது உங்களால், அது அப்படியே ஸ்டே, சரிங்களா? அதனால் இல்லைன்னா எங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் மாதமானால் பிடிச்சி அது இபிஎஃப் 95% ஒதுக்கி அதுக்கான விளக்கமாச்சும் எங்களுக்கு கொடுங்க. இப்போ பென்ஷன் கொஞ்சமாக தரீங்க, அப்போவே அதுக்கூட ரீசனையும் ஒரு இங்கிலீஷ்லேயோ ஹிந்தியில் அனுப்புனா எங்களுக்கு புரியாது, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். அதனால் அதையாச்சும் செய்யுங்க. பாட்டுக்கு யூடியூப்பில் பார்க்குறேன் ஏதோ போடுறாங்க, அது நம்பிக்கை உள்ளதாக இல்லை, போலிகள். ஆக என்னுடைய கருத்து என்னென்னா, இபிஎஃப் தொகை கொஞ்சமாக அற்ப தொகையாக வாங்குபவர்கள் இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மீடியாவுக்கு வாங்க. என்னுடைய நம்பர் 9710177605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேர் நின்று பேட்டி கொடுங்க. அந்த பேட்டியை எடுத்து போடுவோம். இந்த மாதிரி நம்ம கஷ்டம்லாம் இருக்குது, எங்கள் தொகை, அந்த தொகையை எங்களுக்கு வட்டி போட்டு கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சும்மா கேட்கல அப்படி சொல்லிட்டு பேசுவோம், இதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்ற வகையில் நான் இப்பொழுது ஓய்வு பெற்றுவிட்டு சமூக சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆக இது மாதிரி கருத்துக்களை நம்ம சோசியல் மீடியா மூலயமா மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். வர எலெக்ஷன் அப்போ அந்த எலெக்ஷனில் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்கன்னா எதிர்பார்ப்போம். அப்படி நாங்கள் மத்திய அரசாங்கத்திட்ட பேசுவோம், எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் இது சம்பந்தமாக பேசுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கட்சி சொல்கிறாங்களாம் பார்ப்போம், அந்த கட்சிக்கு வாக்களிப்போம். நமக்கு தற்காப்பு தான் முக்கியம். நம்ம வயசாகி போச்சு, இன்னும் எத்தனை நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கோ நாளைக்கோ. ஆனால் அதுக்கு பற்றி யாருமே பேச மாட்டானுங்க. அதை தரேன், இதை தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொல்லிவிட்டு அது நம்ம வாங்குகிற 1000 ரூபா 1500 பென்ஷனுக்கு ரேஷன் கார்டில் 1000 ரூபா கிடையாதுங்கிறான். என்னங்கய்யா இது? நீங்கள்லாம் என்ன அரசியல் அரசியல்ன்றது அசுரத்தனமான ஒரு நடவடிக்கையாக தான் தெரியுது எனக்கு. ஆன்மீகமாக அரசியல்னால் ஆன்மீகமாக இருக்கணும், மனசாட்சி இருக்கணும். நீங்கள் தான் கடவுளே இல்லைன்றீங்களே, கடவுளே இல்லைன்றவங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கு உதவணுன்ற எண்ணமே வராது. இறைவனை பற்றி உணராதவர் இடும்பன் என்றுதான் அர்த்தம். நன்றி மக்களே. பாருங்கள், எங்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏஜ்டு பர்சன் 70 வயசு மேலேலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் தொகைங்க அது மாதம் பிடிச்சிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இவங்களாம் ஒரு குறிப்பிட்ட தொகை 1000 2000 என்னமோ ஏலம் கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 1000 ரூபா கொடுத்தாங்க, அதே 1000 தான் கொடுப்பாங்களா? அதுக்கு வட்டி என்னாச்சுங்க? கொஞ்சம் பேசுங்க ஐயா. நண்பர்களே, இது சம்மந்தமாக
ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நான் வரேன். அங்கே பேட்டி எடுத்து போடுவோம். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் இபிஎஃப் 95 தொழிலாளர் சார்பாக என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.